வணக்கம், வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான லஞ்ச் ரெசிபி, பாசிப்பருப்பு ரைஸ். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு 100 கிராம் பாசிப்பருப்பு, 100 கிராம் அரிசி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கிறேன். அரை மணி நேரம் ஊற போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பல்லாரி வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன். தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி தழை. இப்போ குக்கரை காய வச்சு அதில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கிடுவோம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கிடுவோம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாயும் சேர்த்துக்கிடுவோம். மிளகாய் நீங்கள் குட்டியாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை நீளமாகவும் கட் பண்ணிக்கோங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இப்படி நீளமாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் கீறி இட்டிங்கன்னா உரப்பு நல்லா அதில் இறங்கும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதோடு சேர்த்துக்கிடுவோம். தக்காளி சேர்த்து இதை வதக்கி விட்டுக்கிடுவோம். தக்காளி மசியாக வதங்கணுன்றதெல்லாம் இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ரைஸ்க்கு ஊற்றுற மாதிரியே ஊற்றிக்கலாம். 1 கப் ரைஸ்னால் 2 கப் தண்ணி ஊற்றுவோம். அதே மாதிரி இப்போ நம்ம 2 கப் எடுத்துருக்கோம், 4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 4 கப் ஊற்றும்போது இது சாதம் நல்லா குழஞ்சி வரும். இல்லை உதிரியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3.5 கப் அளவு தண்ணி வச்சுக்கோங்க, அது சரியாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம கழுவி வடிய வச்சு எடுத்து வச்சுருக்கிற ரைஸையும் பாசிப்பருப்பையும் அதோடு சேர்த்துருவோம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணி ஒரு கொதி வந்ததும் இது உப்பு உரப்பு பார்த்துக்கோங்க. கம்மியாக இருக்குன்னா அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தழை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிடுவோம். இது நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ குக்கரை மூடி ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் மட்டும் வச்சு இறக்கணும்னா நம்மளோட ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், நம்ம சாதம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியும் சாப்பிட்லாம், இல்லாட்டினா சாம்பார் அந்த மாதிரி வச்சும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் இப்படியே தான் சாப்பிட போகிறோம். இப்படி சாப்பிடவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான பாசிப்பருப்பு ரைஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ பாசிப்பருப்பு சாதம் சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள். நன்றி, வணக்கம்.